Hi students, நம்ம previous classல என்ன பார்த்திருந்தோம் exercise 2.1ல first 5 sums பார்த்திருந்தோமா. So இந்த classல என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 6th sum இருந்து பார்க்கலாம். So 6th sum question என்ன, find LCM and HCF of 408 and 170 அப்படின்னு தந்திருக்காங்க சரியா. So இது ரெண்டும் நம்ம by applying the fundamental theorem of arithmetic ன்னு தந்திருக்காங்க சரியா. So இதுக்கு LCM HCF கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பாருங்க. Solution. First, இதுக்கு தனியா நம்ம factorize பண்ணனும், இதுக்கு தனியா போடணும். First 408. So இது factorize பண்ணா first 2 ல இருந்து எடுத்துக்கோங்க. ஈவன் நம்பர்ங்கறனால. இது 2 times வரும், இது 0, இது 4 times வரும். மறுபடியும் 2 times போட்டா இது 1, இது 2 வந்துரும். மறுபடியும் 2 டேபிள்ல போட்டா இது 51 times வரும். இது பாத்தீங்கன்னா 5 plus 1 நமக்கு 6 வந்துருமா. So 6 வந்து 3 டேபிள்ல போகுறனால இது 3 டேபிள்ல போகும். பாத்தீங்கன்னா 51 எவ்வளவு டைம்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா 1 balance 2 17 டைம்ஸ் வரும். சோ 17ங்கிறது பிரைம் நம்பர், 17 டேபிள்ல மட்டும் தான் வரும். ஓகேவா. சோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு 170. சோ இது நீங்க தனித்தனியா தான் போடணும், ரெண்டும் சேர்ந்த மாதிரி போடாதீங்க. ஓகேவா. சோ தனித்தனியா போட்டுக்கோங்க. 170 பாத்தீங்கன்னா 2 டேபிள்ல போடலாம். போட்டா இது 8 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 5. So இது ரெண்டும் பாத்தீங்கன்னா 13 வருதா, ஆட் பண்ணா. so 3 டேபிள்ல வராது. so இது 5 டேபிள்ல தான் நம்ம போட்டாகணும். so 5 டேபிள்ல போட்டா என்ன ஆகும், 17 டைம்ஸ் வரும். 17 பிரைம் நம்பர், so 17 டேபிள்ல தான் வரும். so 1 டைம்ஸ் இது. so இப்போ 408 எழுதுறேன் பாருங்க. எவ்வளவு 2s இருக்கு, 1 2 3. அப்ப 2 பவர் 3 into 3 into 17. சரியா. 400 கண்டுபிடிச்சதெல்லாம் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன 170. 170க்கு என்ன வந்திருக்கு 2 into 5 into 17. ஓகேவா. ஸோ இப்போ HCF அவங்க HCF LCM தான் கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் HCF எழுதுறேன் பாருங்க. HCF எப்படி எழுதணும்னா, ரெண்டுக்கும் காமனா எந்தெந்த நம்பர் இருக்குன்னு பாருங்க. இது ரெண்டும் காமனா என்ன நம்பர் இருக்குன்னா 2 இருக்கு. ஸோ 2 எழுதிட்டேன். வேற என்ன நம்பர் இருக்கு, 17 காமனா இருக்கு, into 17. So H-னா இந்த இடத்துல என்ன மீனிங், highest common factor இதனோட full form. So இந்த இடத்துல highest வந்துச்சுன்னா நம்ம என்ன எடுக்கணும், lowest power எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. highest வந்துச்சுன்னா நம்ம lowest power எடுப்போம். So 2 power 3லையும் இங்க ஒண்ணுமே இல்லைன்னா 2 power 1ன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுல எது lowestன்னு பார்த்தீங்கன்னா 2 power 1. ஸோ அதனால நான் 2 மட்டும் எடுத்திருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா ரெண்டுமே power 1, அதனால காமனா இருக்கனால 17 அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகேவா. ஸோ இது வந்து HCF அவ்வளோதான். நெக்ஸ்ட் LCM பாருங்க. LCM அதே மாதிரி தான் காமனா இருக்கிறது எழுதிக்கோங்க. 2 into 17. 2 17 காமனா இருக்கு, அதனால அப்படியே எழுதிட்டேன். இப்போ LCMனா இது என்னது, லோயஸ்ட் காமன் மல்டிபிளா. ஸோ எல்னா இந்த இடத்துல லோயஸ்ட் வருது, அப்போ இதுக்கு ஆப்போசிட் ஹையஸ்ட். அப்போ நம்ம என்ன எடுக்கணும், ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். சரியா. ஹையஸ்ட்னா லோயஸ்ட் பவர் எடுக்கணும், லோயஸ்ட்னா ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். ஸோ 2 power 3 2 power 1 இருக்கு. இதுல ரெண்டுல எது ஹையஸ்ட் பவர்னு பார்த்தீங்கன்னா 2 power 3 தான் நம்மளுக்கு ஹையஸ்ட் பவர். ஸோ நான் 2 power 3 into 17 பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்கு, அதனால 17. இனி பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி எழுதிடணும். இதில் LCMல into 3 into 5. ஓகேவா. ஸோ இது அப்படியே எழுதிடணும். HCFல காமனாக இருக்கிறது மட்டும்தான் எழுதணும். LCMல காமனாக இருக்கிறது எழுதிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதையும் எழுதணும். ஸோ இப்போ இது மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 7 2s are 14, பேலன்ஸ் 1, 1 2s are 2, 34 வருது. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 2040 வருது. ஸோ இதுதான் உங்களோட LCM, இதுதான் உங்களோட HCF. ஓகேவா. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாம். இப்போ 7th சம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 digits which is exactly divisible by 24, 15 and 36 அப்படின்னு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன 6 digitல இருக்கணுமாமா. ஏதாவது கரெக்டாக 24, 15, 36 இந்த 3 நம்பராலுமே அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து நம்மளுக்கு டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நம்பர் தான் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம LCM எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 24 எடுத்துக்கோங்க. 24 பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் போட்டால் 1 2 டைம்ஸ் வரும். இதை 2 டேபிளில் போட்டால் 6 டைம், இது 2 டேபிளில் போட்டால் 3, இது 3, இது 1 டைம்ஸ். நெக்ஸ்ட் 15 இது வந்து 3 டேபிளில் தான் போகும். 5 டைம்ஸ், 5 வந்து 1 டைம்ஸ். நெக்ஸ்ட் 36 2 டேபிளில் போட்டால் 18 டைம்ஸ், 2 டேபிளில் போட்டால் 9, 3 tables போட்டால் 3 times 3 1.
ஓகேவா? ஸோ இப்போது 24க்கு என்னென்ன வருது? 2^3 × 3ன்னு வருதா? 2^3 × 3. 15க்கு என்ன வருது? 3 × 5ன்னு வருது. 36க்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 2^2 × 3^2ன்னு வருதா? ஸோ இப்போ பாருங்கள், இதில் எதெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்சிஎம் எடுக்கிறக்கு எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 காமனாக இருக்குது, 3லேயுமே 3 காமனாக இருக்குது. ஸோ 3. ஸோ இது ரெண்டில் எல்சிஎம்னா ஹையஸ்ட்டு பவர் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டில் எது ஹையஸ்ட் பவர்னா 3 தான் ஹையஸ்ட் பவர். இந்த 3 இதில் எது ஹையஸ்ட் பவர்னா 2 தான் ஹையஸ்ட் பவர். பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது × 5. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாரு. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 360 வருது. சரியா? இதுதான் நம்மளோட எல்சிஎம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஸோ நம்ம இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 டிஜிட்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த கிரேட்டஸ்ட் விட்டுருங்க. 6 டிஜிட் நம்பர்லேயே இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 99999. ஸோ 6 டிஜிட் நம்பர்லேயே இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கிரேட்டஸ்ட் நம்பர் 6 டிஜிட்டில். சரியா? இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 360 டிவைட் பண்ண போகிறேன். இந்த எல்சிஎம் வந்துச்சுல, இதெல்லாம் டிவைட் பண்ணால் இங்கே 720 போடலாம் 2 டைம்ஸ். 360 × 2 720. சரியா? ஸோ இது மைனஸ் பண்ணால் இங்கே 9 வரும், இங்கே 2, இங்கே வந்து 7, 279 வருதா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்க 9ம் கீழே இறக்கிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன போடலான்னா 7 டைம்ஸ் போடலாம். 360 × 7 என்ன வரும்னா 2520ன்னு வரும். ஓகேவா? இதை சப்ராக்ட் பண்ணோம்னா இங்கே 9 வரும், இங்கே 7 வரும், இங்கே 2 வரும். 279 வருதா? அடுத்து இன்னொரு 9 இருக்குங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு மறுபடியும் இதே நம்பர் வருதா? ஸோ இதே இதாக வரும் 2520. எவ்வளோ டைம்ஸ்னால் 7 டைம்ஸ். ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு மைனஸ் பண்ணும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே 9 வரும், இங்கே 7, இங்கே 2. மறுபடியும் இந்த 9 அப்படியே கீழே இருக்குங்க. இல்லைன்னா மறுபடியும் 2799 அதே நம்பர் தானே ரிப்பீட் ஆகுது. அப்போ மறுபடியும் 2520ன்னு வருமா? ஸோ அதுவும் 7 டைம்ஸ் தான் வரும். ஸோ இதையும் நம்ம சப்ராக்ட் பண்ணால் 9, 7, இங்கே 2. ரிமைண்டர் என்ன வருது? 279 வருது. ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் இந்த இடத்துல 0 வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ரிமைண்டர் வந்து 279 வருது, நம்மளுக்கு இந்த இடத்துல ரிமைண்டர் 0 வேணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 279 இந்த இருக்க நம்பரால் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 360 கூட டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக 0 வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணணும், இந்த நம்பரை வந்து இந்த ரிமைண்டரை வந்து இந்த நம்பர் கூட மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடைக்குமா? அது வந்து பர்ஃபெக்ட்லி டிவிசிபிள் பை 360. ரிமைண்டர் நம்மளுக்கு கண்டிப்பாக 0 தான் வரும். ஓகேவா? அப்போ பாருங்க, நான் மைனஸ் பண்ணுறேன். 1999 வரணுமா? -279. ஸோ 0 இது மைனஸ் பண்ணால் 2, இது 7, 9999 வருது. ஸோ என்னது 999,720 வருதா? இப்போ 999,720 டிவைடட் பை 360 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் கண்டிப்பாக 0 வரும்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் டிவிசிபிள் பை 360. இப்போ இட் இஸ் டிவிசிபிள் 360னா இந்த 360 நம்ம எதுலேருந்து எடுத்தோம்? இந்த 24, 15, 36லேருந்து தானே நம்ம இந்த 360 எடுத்திருக்கோம். எல்சிஎம் எடுத்து தானே நம்ம இது போட்டிருக்கோம். அப்போ என்னன்னா இந்த 24, 15, 16 இந்த மூணும் இந்த டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர் வந்து இந்த 3 நம்பராலும் டிவைட் ஆகும் தான் நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா the greatest 6 digit which is exactly divisible by 24, 15, 36 is 999,720. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சரு. ஓகேவா? புரிஞ்சுதா? இதுதான் சம்ம. நான் ஒன்றுமே பண்ணல, இந்த மூணுக்குமே எல்சிஎம் எடுத்திருக்கேன்.
எல்சிஎம் 360 வருது. அவங்க கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இருக்கலையே வச்சு கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 999 தான். ஸோ இந்த நம்பரை வச்சு 360ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன வருது, 279 வருது. சரியா, நம்மளுக்கு என்ன ஆகணும், பர்ஃபெக்டாக டிவிசிபிள் ஆச்சுன்னா நமக்கு ரிமைண்டர் 0 தான் வரணும். பட் நமக்கு 279 வந்தனால இந்த நம்பரை தூக்கி இதெல்லாம் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு 99720 வருதா. அப்போ இதுதான் நம்ம கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 24, 15 and 36. இந்த நம்பர் வந்து இந்த 3 நம்பராலையுமே டிவைட் ஆகும். அதான் நம்ம பின்னாடி சொல்லியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம். ஸோ இப்போ 8th சம் பாருங்கள். 8th சம் கொஸ்டின் என்னென்னா, what is the smallest number that when divided by 3 numbers such as 35, 56 and 91 leaves remainder 7 in each case அப்படின்னு தந்திருக்காங்க. சரி, ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் எதால டிவைட் ஆகணுமா, 35ஆல் டிவைட் ஆகணும், 56ஆல் டிவைட் ஆகணும், 91ஆல் டிவைட் ஆகணும். ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா நியூமரேட்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நியூமரேட்டரை இந்த டினாமினேட்டர் தான் தந்திருக்காங்க 35, 56, 91. ஸோ இந்த மாதிரி நம்ம நியூமரேட்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துச்சுனாலே நம்ம என்ன தான் போடணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. சரியா, நியூமரேட்டர் கண்டுபிடிக்கணும்னாலே ஃபஸ்ட்டு எல்சிஎம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 35, 56, 91க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். சொல்யூஷன் 35 போட்டால் 5 டேபிளில் போட்டால் 7 டைம்ஸ், 7 வந்து 1 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு 56 2 டேபிளில் போட்டிங்கன்னா இது 2 டைம்ஸ் வரும். 28 2 டேபிளில் போட்டால் இது 1, இது 4 டைம்ஸ். 2 டேபிளில் போட்டால் 7, மறுபடியும் 7 டேபிளில் போட்டால் 1. இங்கே 91 இருக்குது. ஸோ இதை எந்த டேபிளில் போட்டால் 7 டேபிளில் போடலாம். 7 டேபிளில் போட்டால் 7 வந்து 1 டைம்ஸ், பேலன்ஸ் 2. 21 வந்து 3 டைம்ஸ் வரும். 13ல் போட்டால் 1 டைம்ஸ் வரும். ஓகேவா, ஸோ 35 is equal to 5 into 7. 56 is equal to 2 cube இருக்கா, 2 cube into 7. 91 is equal to 7 into 13. ஸோ எல்சிஎம் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், எது இதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 7 மட்டும்தான் 3க்கு காமனாக இருக்குது. எல்லாமே பவர் 1ங்கிறனால 7 எழுதிக்கோங்க. இன்ட்டு 5 இன்ட்டு 2 கியூப் இன்ட்டு 13. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 3640. எல்சிஎம் 3640 வருது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. இங்கே என்ன தந்திருக்காங்க, when divided by 3 numbers such as 35, 56 and 91 leaves remainder 7ன்னு தந்திருக்காங்க. சரியா, அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரால் இந்த நம்பர் எல்லாம் நம்ம டிவைட் பண்ணும் போது நம்மளுக்கு ரிமைண்டர் 7 வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கே பாருங்க, நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு, 3640. ஸோ நம்ம இந்த நம்பர்லேருந்து தானே இந்த நம்பர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த 35ஆல் இந்த நம்பரால் 35 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 0 வரும். 56 இந்த நம்பரால் 56 டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 0 வரும். இந்த நம்பரால் 91 டிவைட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரிமைண்டர் 0 தான் வரும். ஆனால் நம்மளுக்கு ரிமைண்டர் 7 வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்படி 7 வரணும்னா இது கூட +7 பண்ணிக்கலாமா. +7 பண்ணால் பர்ஃபெக்டாக இது டிவிசிபிள் ஆகாது, நம்மளுக்கு ரிமைண்டர் வரும். அப்போ ரிமைண்டர் வந்துச்சுன்னா பேலன்ஸ் 7 வரும் நம்மளுக்கு. அதனால இது கூட நான் 7 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ த ரிக்வயர்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 7. The required smallest number is, இது add 7 plus 7 add பண்ண என்ன வரும், 3647 வரும். ஓகேவா, ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th சம் பார்க்க. ஸோ இப்போ 9th சம் பாருங்க. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை த ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நம்ம லீஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். அது ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸாலேயும் டிவைட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன, 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா, நான் 10 நம்பராலையும் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா நியூமரேட்டர் தான் கண்டுபிடிக்கணும். சரியா, நியூமரேட்டர்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்சிஎம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். எதுக்கு, இந்த ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் நான் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ ஒவ்வொன்றாவுக்கு வந்து நீங்கள் எல்சிஎம் எடுக்க வேணாம். பாருங்கள் அது எப்படி போடலான்னு. சொல்யூஷன் 1க்கு என்ன வரும், எல்சிஎம் 1 தான் வரும். 2க்கு எல்சிஎம் 2 தான் வரும். 3க்கு எல்சிஎம் 3 தான் வரும். 4க்கு எல்சிஎம் என்ன வரும், 2 into 2வா. 4க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 டைம்ஸ் வரும். மறுபடியும் 2ல் போட்டால் 1 டைம்ஸ் 2 into 2. 5க்கு எல்சிஎம் பார்த்திங்கன்னா 5 தான் வரும். 6க்கு எல்சிஎம் பார்த்திங்கன்னா 3 into 2 வருமா.
7க்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 7 தான். 8க்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 2 கியூப் வரும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சைடில் போட்டு பார்த்துக்கோங்க. 8 2 டேபிளில் போட்டிங்கன்னா 4 டைம்ஸ் வரும். மறுபடியும் 2 டேபிளில் போட்டிங்கன்னா 2 டைம்ஸ், 2ல் போட்டிங்கன்னா 1 டைம்ஸ். ஸோ 8 எப்படின்னா 2 × 2 × 2 எழுதலாம். அப்போ 2 கியூப்னு எழுதிக்கலாமா? அதுதான் பண்ணியிருக்கேன். 9 என்னன்னா 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 10 எப்படி எழுதலாம்? 2 × 5ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு உங்களுக்கு எல்சிஎம் இதுதான் வருது. ஸோ நான் எல்சிஎம் என்ன எழுதலான்னு சொல்லியிருக்கேன், எல்சிஎம் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஹையஸ்ட் பவர் இருக்கிறது எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் 1 வந்திருக்கு. ஸோ நம்ம 1 விட்டுடலாம். நெக்ஸ்ட் 2 பாருங்கள். 2ல் ஹையஸ்ட் பவர் எதுன்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 கியூப் இருக்குது. ஸோ 2 கியூப் தான் நமக்கு ஹையஸ்ட். ஸோ 2 கியூப் எழுதிட்டேன். இன்டூ நெக்ஸ்ட் 3 இருக்குது. 3ல் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா எது? 3 ஸ்கொயர். ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இருக்குது? 5 இருக்குது, இன்டூ 7 இருக்குது. வேறு ஏதாச்சும் இருக்கா? இல்லை, இவ்வளோ தான் இருக்குது நம்பர்ஸ். ஸோ நான் அதெல்லாம் எழுதிட்டேன். ஸோ 2 கியூப் 8, 3 ஸ்கொயர் இன்டூ 3 ஸ்கொயர் 9 இன்டூ இங்கே 5 இன்டூ 7. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் 2520 வருது. ஸோ இதுதான் உங்களோட எல்சிஎம். அவங்க அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த லீஸ்ட் நம்பர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான், இந்த நம்பர் தான் வரும். ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைன் த லீஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் டிவிசிபிள் பை ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கெல்லாம் நம்ம எல்சிஎம் எடுத்தாச்சு. தட் லீஸ்ட் நம்பர் என்னது? 2520. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சு. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஸோ இதில் இருக்க சம்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். யூனிட் 5 5.1 5.2 இருக்குல்ல, அதுவும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட்டு. ஸோ அதனால் 5 மார்க் 2 மார்க் எல்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஒரே ஃபார்முலா தான் ரிப்பீட்டடாக போட்டுட்ருக்கோம். ஸோ அதுவும் சைட் பை சைடு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.